பி யூ யூவில் செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்பீடு யூவில் ஓ என்ஓவில் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். 1 வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பட்டனை அமர்த்திடணும். இஎஸ் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். மீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நேரமாகுது. E5 ஃபோன் உள்ள கெப்பாசிட்டி இருக்கிறதுனால லேட் ஆகும். அவாய்ட் மெயின்ஸை போடுறோம். இது இஎஸ் எப்படியுமே இஎஸ் தான் வந்துட்டு E5 இதுலேயே சேஞ்ச் பண்ண போக முடியும். இப்போ மேக்னெட்டில் போய் மாற்ற முடியும். ஓகே மேக்னெட் மேக்னெட்டில் இல்லை, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு போடு. கரெக்டா? இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு போடும்போது அந்த ஏரோ மார்க்கு வரும். அதில் போய் சேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இது அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதில் கொண்டு வந்து செட்டிங்ஸை மாற்றணும். இங்கேயே ஆஃப் பண்ணி 28 இடத்துலையா ஒன்று போதும். இது போகணும் பண்ணாத. இப்போ உள்ளார போய் சேஞ்ச் பண்ணுமா அதில் ப்ரோக்ராம். N1 ஓகே ஓகே 00 40 பி வச்சுட்டு நம்ம இந்த ரைட் சைடு இருக்கிற சுவிட்ச் அமுத்தினா டைரக்ஷன் வந்து மாறும். இப்படி மாறும், அப்படியும் மாறும், இப்படியும் மாறும். இப்போ இப்படி ஓடுறத நம்ம இங்கே செக் பண்ணிக்குவோம். இப்போ வந்து டைரக்ஷன் மாறிடுச்சு. ஆனால் நம்ம வச்ச டைரக்ஷன் வேற. இப்போ அப்படியே ஓடுது. இல்லை இல்லை ரைட் ரைட். இப்போ யூவில் வச்சு பியில் வச்சு திருப்பி அமுத்தும் பொழுது இப்போ முன்னாடி ஓடுது. யூவில் வச்சு மாறாது, மாறலை. இப்போ மாறலை. ஆனால் அதில் மாறிடுச்சு. இப்போ வந்து இதனுடைய வந்து ஸ்பீடு இப்போ கலைஞ்சதுனால எல்லாமே கலைஞ்சிருச்சு. ஒரு வெங்காயமும் கலையில இல்லை, அது கலைஞ்சிரும். 32 தான் ஸ்பீடு வைக்கணும். வச்சாச்சு. அவ்வளோதான். அதிகமாக இல்லை, இருக்குது 40 வரை இருக்குது. 32. இப்போது கிளாக் வைஸ் இது நம்ம ஆல்ரெடி கிளாக் வைஸ் தான் ஓடிடுது. இப்போ ஆன்டி கிளாக் ஓடிடுச்சு. மறுபடியும் அதே தானே ஓடுது. ஒரே டைரெக்ஷன் தான் ஓடுது இப்போ. எது கிளாக் வைஸ்? ஆமாம், கிளாக் வைஸ். அதான் இதில் திரும்ப பழையபடி கிளாக் வைஸே வந்துருச்சு பாரு. வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து மாற்றணும். இப்போ யூவில் வச்சு பியில் வச்சு இது கிளாக் வைஸ் தான். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் அது அப்படியே தான் மாறல. இது மாறலை. பியில் வச்சு இப்போ ஆன்டி கிளாக் மறுபடியும் மாறலையே. மாறல. திரும்ப அது இதாகிடுச்சு. சரி, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, விட்டுரு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சேஞ்ச் பண்ணுறது இதில் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சு அவ்வளோதான். இப்போ ஸ்பீடு மட்டும்தான் பி. இது யூ என்ஓவில் 1. என்ஓவில் 1 வைக்கவே கூடாது. சரியா? என்ஓ தான் வைக்கணும், 1 வைக்கக்கூடாது. திரும்ப பழைய எப்படி பண்ணலாமா? அது ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ எல்லா செட்டிங்ஸும் இப்போ ஸ்பீடும் கலைஞ்சிருச்சு. முதல்ல வச்ச ஸ்பீடை விட இப்போ ஸ்பீடு இல்லை. என்ஓவில் 1 வைக்கக்கூடாது. ஆமாம், என்ஓவில் 1 வைக்கக்கூடாது.
போட்டு பார்ப்போம் மேக்னெட் பவரில் இருக்கிறத. நூற்றிட்டு மேக்னெட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ரன் பண்ணுவோம். NO 00 ஓகே. ஓகே ஓகே அவ்வளோதான் விட்டுரு. அமித்து அது அப்புறம் பேசலாம். வை. ஸ்பீடு வைக்கணும். ஓகே ஆச்சு. திரும்ப வேண்டாம். தப்பு இல்லைன்ட்டேன். இப்போ நான் ஸ்பீடு வைக்கணும். சரியா? ஸ்பீடு அப்புறம் பண்ணிக்கலாம். இதுலேயும் முதல்ல வர எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த N1 வைக்கக்கூடாது. NO சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்பீடு மட்டும்தான் இப்போ பிரச்சனை. இப்போ சென்சாரை இப்போ நகர்த்தணும். ES காட்டிடுச்சு. இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சென்சார் நகர்த்தி விட்டாலே எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து P மட்டும் வேலையே செய்யலை. இப்போ இது U காட்டுது. Uவில் அமுத்தினேன்னா 32 எவ்வளோ ஃபுல்லாக வச்சிரு முதல்ல. அப்புறம் வேணும்னா குறைச்சிக்கலாம். 40. அது எங்கேயோ போகுதுடா. 40லேருந்து குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான். சரி 40 வரைக்கும் இந்த மிஷின் வந்து 40 தான். இப்படியே போயிருக்கலாம்ல. அமுத்திட்டேன், பரவாயில்ல. 33 ஓகேவா? 33 வை. போதும். 35 போதும். 3500 RPM. ஆமாம். ஓகே ஓகேவா? ஒன்றும் வைக்கக்கூடாது, அதை மாற்று. அதான் 00 ஓகே. ஓகேவா? ஓகே 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 ஓகே. இந்த பக்கம் மட்டும்தான் எல்லாமே அமுத்திட்டு இருக்கணும். இரு அது வந்ததுக்கப்புறம் தானே பண்ணோம். இல்லை, அது அவ்வளோதான். சரி ரைட் ஓகே மாற்று. ஆகாது. ஏன் அந்த இது வரணும்னு. இப்போ வரும்பாரு. இப்போ எல்லாமே செட்டிங்ஸ் வச்சபடியே 2500 RPM தான் ஓடுது. ஓடுதா? இப்போ 35 ஓடுதா? 35 தான். சென்சார் வந்து நம்ம கரெக்டாக வைக்கல. அந்த அதான் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பொசிஷன் கரெக்டு. சரியா? ஓகே ஓகேப்பா ஓகே. சரி போதும். கையெடு 0 வந்துருச்சு. இது வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டு.